ஓம் சாந்தி. தாதி ஜான்கி அவர்களின் வகுப்பு. எண்ணங்களில் தூய்மை மற்றும் சிரேஷ்டத்தன்மை இருந்தது என்றால் ஒவ்வொரு காரணத்திற்கும் நிவாரணம் கிடைத்து கொண்டே இருக்கும், வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். பாபா நமக்கு எத்தனை பொக்கிஷங்கள் கொடுத்திருக்கின்றார்? ஞானம், குணங்கள், சக்திகள் ஆகிய பொக்கிஷங்களைப் போல நினைவும் கூட ஒரு பொக்கிஷமே. இவற்றை எந்த அளவு சேமிப்பு செய்து கொண்டே செல்வோமோ அந்த அளவு நம்முடைய எதிர்காலமும் நன்றாக இருக்கும் மற்றும் நிகழ்காலமும் நன்றாக, ராயலாக மற்றும் ரியலாக இருக்கும். கடன் முடிந்து விட்டது, அதனால் லேசான தன்மை வந்துவிட்டது. பிறகு எதிர்காலத்தில் பாஸ் வித் ஆனரில் வருவதற்கான அடையாளமும் வந்துவிடும். நாம் வைஜெயந்தி மாலையில் வரக்கூடிய ஆத்மா என்று தெரிந்துவிடும். இதற்காக சமயம் மற்றும் சங்கல்பங்களை வெற்றியுடையதாக ஆக்குங்கள் என்ற மிக சுலபமான வழியை பாபா கூறியிருக்கின்றார். நம்மிடம் என்னவெல்லாம் உள்ளதோ அவை அனைத்தையும் வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும் என்று ஒரு முறை எண்ணம் வந்தாலும் அது வெற்றியுடையதாக ஆகிவிட்டதாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சங்கல்பம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சங்கல்பத்தில் மிகவும் நல்ல மற்றும் சிரேஷ்டமான பாவனை இருந்ததென்றால் அது அவசியம் நிறைவேறும். ஆனால் பரிவாரத்திற்காகவோ அல்லது சேவைக்காகவோ எதற்காக இருந்தாலும் சங்கல்பத்தில் தூய்மை மட்டும் இருக்க வேண்டும். எதிர்கால சமயத்திற்காகவும் சங்கல்பம் பயன்படும். கெட்டுப்போனதை சீர்திருத்துவதற்காகவும் சங்கல்பம் பயன்படும். நிகழ்காலத்தில் என்ன செய்கின்றோமோ அது வீணாக ஆகிவிடக் கூடாது. அதற்கும் சங்கல்பமே பயன்படுகிறது. ஏனென்றால் சங்கல்பத்தில் பாவனை உள்ளது. கெட்டுப்போன விஷயத்தின் காரணத்தை கண்டறிவதில் ஈடுபடுவதனால், புத்தியை அதில் பிஸியாக வைப்பதனால் பாவனை மாறிவிடுகிறது. இரண்டாவதாக, சங்கல்பத்திலும் கூட ஒருவரை ஏதாவது ஒரு விதத்தில் குற்றமுடையவராக நினைக்க கூடாது. இதனால் கூட சங்கல்பத்தில் கரை ஏற்பட்டு விடுகிறது. அத்தகைய சங்கல்பம் உடையவர்கள் பலனடைய மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது காரணத்தினால் தவறு ஏற்பட்டு விட்டாலும் கூட சங்கல்பத்தில் தூய்மை மற்றும் சிரேஷ்டத்தன்மை இருந்ததென்றால் காரணத்திற்கான நிவாரணம் கிடைத்துவிடும். பலனற்ற நிலையிலிருந்து பலனுடையதாக ஆகிவிடும். தற்சமயம் ஒவ்வொரு காரணத்திற்கான நிவாரணமும் எதிரில் உள்ளது. முன்னர் பெரிய பெரிய தவறுகள் ஏற்பட்டன, இப்பொழுது சூட்சுமமான தவறுகள் ஏற்படுகின்றன. ஆனால் சிறிய தவறு கூட பெரியதாக தெரிகின்றது. ஏனெனில் ஞானத்தை தனக்குள் சூட்சுமமாக பயன்படுத்துவதற்காக ஞானம் மிகவும் நன்றாக தெளிவாக புத்தியில் வந்துவிட்டது. முன்னர் ஞானத்தை கூட நுணுக்கமாக புரிந்து கொள்ளாத புத்தி இருந்தது. எது நடந்ததோ அது கல்பத்திற்கு முன்பு போலவே நடந்திருக்கிறது. ஒரு முறை எந்த விஷயம் நடந்ததோ அது பிறகு மறுமுறை திரும்ப நடக்காது. கல்பத்திற்கு பிறகே நடக்கும். ஒருவேளை நாடகத்தை பற்றிய விஷயம் இவ்வளவு நல்ல முறையில் புத்தியில் இருக்கிறது என்றால் பிறகு சங்கல்பம் எத்தகையதாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். நான் ஆத்மா அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்கின்றேன். இந்த ஆர்வம் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேக அபிமானத்தை அழித்து ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். கர்மாத்தீத்த நிலையை அடைவதற்கான ஆர்வம் உள்ளத்தில் இருந்ததென்றால் சங்கல்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சற்று சிந்தியுங்கள். எந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டதோ அது நாடகம். முன்னேறி செல்லுங்கள். என்ன நடந்ததோ அது நல்லதுதான் நடந்தது என்று பாபா கூறிவிட்டார். இதன் மூலம் நாம் களங்கமற்றவராக, குற்றமற்றவராக ஆகிவிடுகின்றோம். நான் சரியாக இருக்கின்றேன் அல்லது தவறாக இல்லை என்பதை கூட நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நாம் சத்தியமாக இருக்க வேண்டும் என்ற இந்த ஆர்வம், ஈடுபாடு இருக்க வேண்டும். நாம் சத்தியமானவராகி செயல்புரிய வேண்டும். சிந்தனையில் சத்தியம், தாரணை மற்றும் யோகத்திலும் கூட சத்தியம்,
சேவையின் பாவனையிலும் கூட சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியத்தில் பலம் உள்ளது. பெயருக்கு புருஷார்த்தம் செய்யக்கூடாது. சம்பந்தமும் கூட பெயருக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்போதைய நம்முடைய பிராமண பிறப்பானது மிகவும் மகத்துவமானது. அதனால் நாம் எவ்வாறு பெயருக்கு நடக்க முடியும்? நடக்கவே முடியாது. அதனால் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு சமயமும் உள்ளம் மற்றும் புத்தியால் சுறுசுறுப்புடன் மற்றும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். போதையோடு இந்த பிறப்பை கழிக்க வேண்டும். இல்லையென்றால் இந்த பிராமண பரிவாரத்தின் போதையும் மறைந்துவிடும். அதனால் சம்பந்தத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மகானாகி விடுவீர்கள். நம்பர் வார் ஆகுவதற்கு பதிலாக நம்பர் 1 வந்து விடுவீர்கள். வாரிசு குழந்தைகளை உருவாக்குங்கள் என்று பாபா கூறுகின்றார். அப்படியென்றால் சேவையின் மூலம் அத்தகைய குவாலிட்டியான குழந்தைகளை உருவாக்குங்கள். பார்த்து மட்டும் ரசிக்கும் மலராக இருக்கக்கூடாது, நறுமணம் வீசக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். சேவையில் எப்படிப்பட்ட பாவனை, எந்தளவு பாவனை உள்ளதோ அப்படிப்பட்ட பாவனை கொண்ட தரம் கொண்ட குழந்தைகள் உருவாகுவார்கள். நாம் குறைந்தளவு சேவையிலேயே குஷியடைந்து விடக்கூடாது, அல்லது மேலோட்டமான சேவையில் குஷியடைந்து விடக்கூடாது. அதிக முயற்சி செய்ய வேண்டும். தனக்காக அதிக முயற்சி செய்வது நன்றாக உள்ளது. அதிக முயற்சி செய்வது என்றால் கடின உழைப்பு செய்ய வேண்டும் என்பதல்ல. ஆனால் ஒருபோதும் எக்காரணத்தை கொண்டும் சோம்பேறித்தனம் வரக்கூடாது. ஒருபோதும் கவனக்குறைவு உள்ளவராக ஆகக்கூடாது. எப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் லட்சியம் வைத்திருக்கின்றார் என்றால் அவருக்கு அது சாத்தியமே ஆகும். சில வார்த்தைகள் நம்முடைய சங்கல்பத்திலும் வரக்கூடாது, வாயிலும் வரக்கூடாது. ஏனென்றால் தன்னுடைய வார்த்தை தன்னையே பாதிக்கும். நமக்காக பாபா கூறும் வார்த்தைகள் மிக உயர்ந்தவை. அவற்றை பயன்படுத்தாமல் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், முயற்சி செய்து பார்ப்பேன், சாத்தியம் என்று தோன்றவில்லை, அதாவது கொஞ்சம் கடினமாக தோன்றுகிறது என்று கூறுகின்றார்கள். இந்த வார்த்தைகள் தனக்கே நன்றாக தோன்றுவதில்லை. என்ன சொல்வீர்களோ அது நடந்துவிடும், என்ன சிந்திப்பீர்களோ அது நடந்துவிடும். எனவே சங்கல்பத்தில் கூட இந்த வார்த்தைகள் வரக்கூடாது. அனைத்தும் சாத்தியமே. பிராமண ஆத்மாவிற்கு எந்த விஷயமும் சாத்தியமற்றது கிடையாது. பாபா நமக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கின்றார். அதை பின்பற்ற வேண்டும். பாபா சமர்ப்பணமாகுவதற்கு ஏதாவது யோசித்தாரா? இதற்கு தியாகம் மற்றும் பாபா மீது அன்பு ஆகிய இரண்டும் தேவை. பிரம்மா பாபா என்னவெல்லாம் செய்தாரோ அது சிவபாபாவின் மீதுள்ள அன்பினால் செய்தார். ஒரே மூச்சில் தியாகம் செய்தார். தியாகம் செய்வதற்கு சமயமாகவில்லை. மீண்டும் அவர் கண்கள் தியாகம் செய்த விஷயத்தில் செல்லவில்லை. மேலும் பாபாவின் மீதுள்ள அன்பு ஒருபோதும் குறைந்து போக முடியவே முடியாது. வேறு எவர் மீதும் அன்பு செலுத்தியிருக்கவும் மாட்டார். என் மீது பிறர் அன்பு செலுத்த வேண்டும் என்று பிறரிடமிருந்து அன்பை யாசித்திருக்கவும் மாட்டார். தியாகம் செய்ய வேண்டும் என்ற சங்கல்பம் செய்ததுதான். அதனால் அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாக ஆனது. தியாகம் செய்ய முடிவதனால் நாம் பாக்கியவான்கள் ஆவோம். ஃப்ரீ ஆகிவிட்டோம். எனது எனது என்பது மாறிவிட்டது என்றால் நான் என்பதும் மாறிவிடும். எனது மற்றும் நான் என்ற இரண்டிற்கும் இடையில் மிகுந்த சம்பந்தம் உள்ளது. எனது என்பது இருந்தால் மோகமும் இருக்கும், பேராசையும் இருக்கும். பிறகு ஆத்ம அபிமானியாகுவது எப்படி? சங்கல்பத்தில், புருஷார்த்தத்தில் தியாக விருத்தி இருந்ததென்றால் கண்கள் எதனுடைய கவர்ச்சியிலும் போகாது. மோகத்திற்கும் வசமாக கூடாது, பேராசைக்கும் வசமாக கூடாது. பாபாவிடமிருந்து
என்ன சுகம் கிடைத்துள்ளதோ அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அவ்வளவுதான். பாபாவிடமிருந்து சுகம், சாந்தி என்ற ஆஸ்தி கிடைத்துள்ளது. அதுவே இயக்கிக் கொண்டு இருக்கிறது. ஒருவரிடம் எப்பொழுதாவது சாந்தியின் குறைபாடு உள்ளது என்றால் அது பலகீனம் என்ற அர்த்தம். பலகீனமும் விகாரம்தான். இந்த பலகீனம் சில நேரம் அதிருப்தி ஆக்கிவிடும், சில நேரம் பொறுமை குறைந்துவிடும், சில நேரம் துக்கம் வந்துவிடும், சில நேரம் பழைய உலகத்தின் நினைவு வந்துவிடும். அதனால் எந்த ஒரு பலகீனமும் சூட்சுமத்தில் மாயாஜித் ஆகுவதற்கான சக்திசாலியான ஸ்திதியை உருவாக விடாது. தியாக விருத்தி நிறைந்த சங்கல்பம் இருக்க வேண்டும். அஷரீரி ஸ்திதியை உருவாக்குவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். நாடகத்தில் என்ன நடந்ததோ, நடந்து கொண்டு இருக்கின்றதோ அது சரியே. காரணம் என்ன என்பதில் போகாதீர்கள். அதன் லிஸ்ட் வந்ததென்றால் அதிலேயே மாட்டிக்கொண்டு விடுவீர்கள். பிறகு யாரையாவது குற்றவாளி ஆக்குவீர்கள், அல்லது உங்களை பிறர் குற்றம் சாட்டுவார்கள். வெறுப்பான பார்வை வந்துவிடும். பார்வையில் வெறுப்பு வந்துவிட்டால் அது மிகுந்த நஷ்டம் விளைவிக்கும். ஒருவருக்கு ஒரு ஆத்மா மீது வெறுப்பான பார்வை வந்துவிட்டதென்றால் அவர் எப்படிப்பட்ட வாரிசை உருவாக்குவார்? பிறருக்கு எப்படி நிமித்தமானவராக ஆகுவார்? பிறர் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும், நாம் நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும். இதற்காக பாபாவினுடைய நல்ல, அன்பான, உண்மையான குழந்தையாக ஆக வேண்டும். பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும். பிறர் நன்றாக ஆகுவதற்காக அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது புழு பூச்சியின் குவாலிட்டி அவர்களிடம் என்ன உள்ளதோ அது மாறிவிடும். அவர்களுக்கு மாட மாளிகை மீது என்ன மோகம் இருந்ததோ அதிலிருந்து விடுபட வேண்டும். நம்முடைய தொடர்பினால் உண்மையாக, எளிமையாக இருப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தொடர்பினால் இத்தனை காரியம் நடக்கிறது. நாம் இந்த உதவி செய்ய முடியும். ஆனால் நம்முடைய வைப்ரேஷன் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும் வாயுமண்டலத்தை நன்றாக உருவாக்க வேண்டும். வாயுமண்டலம் ஒருவருக்கு மனச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது. எண்ணம் மனதை பாரமாக்கி விடுகிறது. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் நல்லவர்கள் அல்ல என்ற திருஷ்டி விருத்தி கூட வாயுமண்டலத்தை லேசாக இருக்க விடாது. அப்பொழுது என்னவென்று தெரியவில்லை, விஷயம் ஒன்றும் இல்லை, ஆனால் வாயுமண்டலம் பாரமாக உள்ளது என்று கூறுவார்கள். தன்னை ஒரு வினாடியில் சதா லேசாக வைத்துக் கொள்ள முடியும் அளவிற்கு நமக்கு கவனம் இருக்க வேண்டும். நிராகாரி ஸ்திதியில் சென்று விடுங்கள். ஃபரிஷ்தா ரூபம் ஆகிவிடுங்கள். இந்த உள்ளார்ந்த பயிற்சி இருந்தால் பஞ்ச தத்துவங்களின் உலகத்தில் இருந்து கொண்டே நிராகாரி உலகத்திற்கு செல்ல முடியும். ஒவ்வொரு ஆத்மாவிடமும் தனித்தனியான விசேஷத்தன்மை உள்ளது. அனைத்து விசேஷத்தன்மைகளும் ஒருவரிடத்தில் இருக்கும் என்பது இருக்கவே முடியாது. இந்த ஞானத்தை, அறிவை ஒருவேளை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தினால் வாயுமண்டலத்தில் அன்பானது அவசியம் இருக்கும், மரியாதை அவசியம் இருக்கும். ஒருவருடைய குறையை அதிகமாக கேட்பதனால், பார்ப்பதனால் அன்பு மற்றும் மரியாதை கொடுப்பதில் குறை ஏற்பட்டுவிடும். அதனால் அனைவரையும் அன்போடு நியமப்படி நடத்துங்கள். அன்பில்லாமல் சட்டத்தை மட்டும் கையில் எடுத்தால் அன்பு அழிந்துவிடும். அன்பு அழிந்துவிட்டால் மரியாதை செலுத்த வராது. ஒருவேளை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் நமக்கு அன்பு மற்றும் மரியாதை இல்லாமல் போனால், இந்த இயற்கையான சமஸ்காரம் இல்லாமல் போனால் வெற்றி கிடைக்காது. நானும் திருப்தியாக இருக்க வேண்டும், அனைவரும் என்னால் திருப்தி அடைய வேண்டும் என்று முயற்சித்தால் இதிலேயே காலம் கடந்துவிடும். பிறகு இது முடியாது என்று தோன்றும். ஆனால் என்னால் முடியாது, மிகுந்த முயற்சி செய்துவிட்டேன் என்றும் தோன்றும். காரணம் என்ன என்பது தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், பிறரிடம் உள்ள சிறப்பியல்புகளை பார்க்காமல் குறைகளை பார்க்கும் பழக்கத்தை
விடவில்லை. முன்பு போலவே செயல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். இந்த பழக்கத்தை நாம் தன் மீது கவனம் வைத்து அழிக்க வேண்டும். இதுவே நம்முடைய யோகா ஆகும். எந்த ஒரு பழக்கமும் ஒருவேளை நம்முடைய பாபாவிற்கு சமமாக இல்லை என்றால் பாபாவிற்கும் நமக்கும் வித்தியாசம் உள்ளது என்று அர்த்தம். அந்த வித்தியாசத்தை அழிக்க வேண்டும். இந்த கவனம் தன்னுள் இருக்க வேண்டும். நாம் பாபாவிற்கு சமமாக ஆகவில்லைதான், பாபா பாபாதான். ஆனால் பிறருக்கு பாபாவின் நினைவை ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு நம்முடைய நினைவு வராது. கரைத்துக் கொள்வதில் மம்மா நம்பர் 1 இருந்தார்கள். ஒருவருடைய விஷயத்தை கேட்டுவிட்டு பிறகு அதை வர்ணனை செய்யக்கூடாது. இப்படி சிறப்புத்தன்மைகளை தாரணை செய்து கொண்டே சென்றால் மகிழ்ச்சியாக மற்றும் லேசாக இருக்க முடியும். யாருக்கு உலகத்தின் சப்தங்கள் மற்றும் பார்வைகளிலிருந்து விலகிச் செல்ல தெரிகிறதோ அவர்களே பிற ஆத்மாக்களுக்கு சாந்தி, அன்பு மற்றும் சீத்தளத்தாவின் அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். பிறகு பாருங்கள், பாபா தாமாகவே நம் மூலம் எப்படி சேவை செய்விப்பார் என்று. எனவே சங்கம யுகத்தில் பாபாவினுடைய தொடர்பில் இருந்து கொண்டே நேரடியாக பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கேட்டுக்கொண்டே ஈஸ்வரிய சேவையில் நடிப்பு நடித்துக்கொண்டே ஆத்மாவாகிய என்னுடைய பாகம் என்ன என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்க வேண்டும். நாடகத்தில் நடிகர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய பாகம் என்ன என்று ஒவ்வொருவரும் தன்னை பார்க்க வேண்டும். முதிர்ச்சியான மனநிலையில் புத்திசாலியாக ஆத்ம அபிமானியாக இருந்து விடுபட்டவராகி ஒவ்வொரு காட்சியையும் பார்க்க வேண்டும். பாபாவிடமிருந்து அன்பை ஈர்த்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு பாருங்கள் எவ்வளவு நன்றாக வெற்றி கிடைக்கிறது என்று. அஷரீரி ஸ்திதியில் இருப்பதனால் தேக அபிமானத்தின் பழைய சமஸ்காரம் அழிந்து போய்விடும். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ள வேண்டும். இதை மறந்துவிடக் கூடாது. நாடகம் என்ற தண்டவாளத்தில் நில்லுங்கள். வழியில் எங்கேயும் நின்று விடாதீர்கள், போய்கொண்டே இருங்கள். பலகீனமானவர்கள் களைப்படைகின்றார்கள். களைப்பும் கூட 3 விதம் உள்ளது. ஒன்று, தன்னுடைய புருஷார்த்தத்தில் களைப்பு ஏற்படுகிறது. 2வது, சேவையில் ஏற்படுகிறது. 3வது, யாருடனாவது சுபாவம் ஒத்துப்போகவில்லை என்றால் களைப்பு ஏற்படுகிறது. டூ மச் ஆகிவிட்டது என்று சொல்வதனாலேயே அல்லது நினைப்பதனாலேயே உள்ளுக்குள் களைப்பு வருகிறது. பிறகு விஷயங்கள் அப்படி உள்ளது, என்ன செய்வது என்று கூறுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் விகாரத்திற்கு வசமானவர்கள் அல்ல, ஆனால் சுபாவத்திற்கு வசமானவர்கள். இவர்களை என்னவென்று கூறுவது? எனவே எந்த களைப்பு உள்ளவர்களும் யாத்திரை செல்ல முடியாது. களைப்பான நிலையில் சேவை எப்படி நடக்கும்? முழு நாள் எப்படி கடக்கும்? யார் எப்படி சேவை செய்கின்றார்களோ அவர்கள் அதற்கேற்றார் போல் அடைகின்றார்கள். குஷியுடன் பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். வெற்றியுடையதாக ஆக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். அவர்களுடைய தொடர்பில் பிறரும் கூட பாக்கியத்தை உருவாக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். பிறருடைய பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய, பிறருக்கு தூண்டுதல் கொடுக்கக்கூடிய சேவையை களைப்படைபவர்களால் யோகா வராததற்கான காரணம் என்ன? ஏதோ கவர்ச்சி உள்ளது என்று அர்த்தம். முதலில் அதிலிருந்து விடுபடுங்கள். அன்பான பாபா நம் அனைவரையும் சத்தியம் மற்றும் தூய்மை மூலம் சீத்தளம் ஆக்கிவிட்டார். சத்தியத்தின் சக்தி சிரேஷ்ட சங்கல்பம், திட சங்கல்பத்தின் சக்தி மகான் ஆத்மாவாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கிறது. சிந்திப்பது ஒன்று, செய்வது ஒன்று என்று இருந்தால் பவித்திரதா மற்றும் சத்தியத்தாவின் பெயர் அடையாளம் கூட மறைந்துவிடும். கலியுகத்தில் ஆத்மா முலாம் பூசப்பட்டு விட்டது. உண்மை கொஞ்சம் கூட இல்லை. தேக சகிதம் தேகத்துடன் தொடர்பு வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும்
உண்மையின் பெயர் அடையாளம் கூட இல்லை. இப்பொழுது பாபா நம்மை எவ்வளவு மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இது கடைசி பிறவி, அதிலும் சங்கம யுகத்தின் இறுதி காலம் இது. இந்த காலத்தை நாம் வைரம் போல் ஆக்க முடியும். ஒவ்வொரு மணி நேரத்தில், ஒவ்வொரு நிமிடத்தில், ஒவ்வொரு வினாடியில், ஒவ்வொரு சுவாசத்தில் வருமானம் செய்ய வேண்டும். பழைய கடன் முடிந்து போகும் அளவு வருமானம் செய்ய வேண்டும். நம்முடைய எதிர்காலம் அனைவருக்கும் தென்பட வேண்டும். பாபா நம்மீது எவ்வளவு கருணை காட்டியிருக்கின்றார். சாக்காரத்தில் பாலனை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவ்வியக்தமான பின்பும் எவ்வளவு பாலனை கொடுத்திருக்கின்றார். பரமாத்மாவை போல வேறு எந்த மனிதரும் கருணை காட்ட முடியாது. யாரும் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார்கள். பாவங்களிலிருந்து விடுவித்து ஜீவன் முக்தி கொடுக்கின்றார் பாபா. இப்படிப்பட்ட ஆஸ்தியை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் நல்ல முறையில் உள்ளத்தில் பதியவில்லை. அதனாலேயே பெரிய தவறுகள் ஏற்பட்டு விடுகின்றன. சூட்சுமத்தில் தன்னுடைய அல்லது பிறருடைய பழைய துக்கம் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது துக்கம் கிடைத்த விஷயங்கள் அனைத்தும் நன்றாக நினைவில் உள்ளது. அது அனைத்தும் அழிய வேண்டும். சிலர் பாபா மீது புகார் செய்கின்றார்கள். பாபா உதவி செய்யவில்லை, பாபா என் மீது அன்பு காட்டவில்லை, பாபாவினுடைய அன்பு அனுபவமாகுவதில்லை என்று சொல்கின்றார்கள். பாபா அன்பின் களஞ்சியம் ஆவார். பாபா சொல்கின்றார், நான் குறிப்பாக குழந்தைகளுக்காகவே இருக்கின்றேன். ஏனென்றால் குழந்தைகள் பாபா என்று சொல்லிவிட்டீர்கள். யார் பாபா என்று சொல்லவில்லையோ, யார் பாபாவை அறியவே இல்லையோ அவர்களை கூட நான் விடுவதில்லை. ஏதாவது அனுபவம் அவர்களுக்கும் செய்விக்கின்றேன். சுயம் நானே செய்விக்கின்றேன் அல்லது குழந்தைகள் மூலம் செய்விக்கின்றேன். ஆனால் குறிப்பாக உங்களுக்காகவே நான் இருக்கின்றேன். யார் பாபா என்று கூறினார்களோ அவர்களை நான் விடவே மாட்டேன். என்னை விட்டுவிட்டு செல்பவர்களை கூட நான் விடுவதில்லை என்று பாபா கூறுகின்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய தியாகம் தபஸ்யாவினால் பகவானுடைய உள்ளத்தில் மற்றும் ஈஸ்வரிய பரிவாரத்திற்கு மத்தியில் தனக்கான நினைவு சின்னத்தை நிலைநாட்ட வேண்டும். சங்கம யுகத்தில் ஷரீரம் விடுவது என்பது மிகவும் மகான் நிலையாகும். நாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. நாம் பாபாவின் இமைகளில் அமர்ந்திருக்கின்றோம். பாபா நம்மை இமைகளில் மறைத்து வைத்திருக்கின்றார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் இருங்கள். பாபா யாரையாவது நிமித்தமாக்கி நம்மிடம் வந்து விடுகின்றார். யாரையாவது சகயோகி ஆக்கி விடுகின்றார். நாம் தனியாக இல்லை, நாம் குழந்தைகள். அதனால் பாபாவுடன் இருக்கின்றோம். பாபா நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய சங்கல்பத்தில், பேச்சில், கர்மத்தில், விருத்தியில், திருஷ்டியில் கவனம் கொடு என்று பகவான் ஞானம் கொடுத்து இருக்கின்றார். பாபா நமக்கு எவ்வளவு நன்மை செய்கின்றார். நம்முடைய நன்மைக்காக எவ்வளவு பெரிய யஜ்ஞத்தை படைத்திருக்கின்றார். இன்று எவ்வளவு பெரியதாக இந்த யஜ்ஞம் ஆகிக் கொண்டிருக்கிறது. பாபாவின் உள்ளம் எவ்வளவு பெரியது. நான் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. அங்கு என்ன செய்கின்றேனோ குழந்தைகளாகிய உங்களுக்காக செய்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களுடையதை வெற்றியுடையதாக ஆக்குகின்றேன். உங்களுடைய வாழ்க்கை வெற்றியுடையதாக ஆகட்டும். ஈஸ்வரனின் கரங்களுக்குள் இருக்கட்டும். தான் பாதுகாப்பு அற்றவராக இருப்பதாக ஒருபோதும் எண்ணம் வரக்கூடாது. எனக்கு யார் இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் கனவில் கூட வரக்கூடாது. பகவான் இப்பொழுது புருஷார்த்தம் செய்ய வைத்து பிராப்தியை கொடுத்துவிட்டு சுயம் நிர்வாண தாமத்தில் அமர்ந்து கொள்கின்றார். பகவானுடைய நடிப்பு என்ன என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டோம். பகவானுடைய குழந்தை ஆகுவது என்பது நம் கையில் உள்ளது. நாம் ஆகின்றோமோ இல்லையோ, ஆனால் அவர் கைகளை விரித்து நின்று கொண்டு
வா குழந்தாய், வா குழந்தாய் என்று அழைக்கின்றார். தூரத்தில் இருந்து கொண்டும் கூட சிலருக்கு திருஷ்டி கொடுத்து காட்சி காட்டி வா குழந்தாய் என்று அழைக்கின்றார். பந்தனத்தில் இருப்பவர்களையும் கூட அழைக்கின்றார். நீ யாராக இருந்தாலும் என்னுடையவர், அதனால் என்னிடம் வா என்று அழைக்கின்றார். இதனால் உங்கள் பந்தனம் துண்டித்துவிடும். என்ன விஷயம் வந்தாலும் பாபா நீங்கள் என்னுடையவர் என்று நினைத்திடுங்கள். இதை நல்ல முறையில் அனுபவம் செய்து சக்தியை சேமிப்பு செய்யுங்கள். கடந்த காலத்தில் செய்யப்பட்ட விக்கர்மங்கள் அல்லது தவறுகள் அழிந்துவிட்டது. அழியவில்லை என்றால் நல்ல முறையில் யோகா செய்யுங்கள். யோகத்தின் அனுபவம் கிடைக்கவில்லை என்றால் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து கூட யோகா செய்யுங்கள். யோகா வரவில்லை என்றாலும் முயற்சி செய்யுங்கள். யோகா வராததற்கான காரணம் என்ன? கண்டிப்பாக ஏதோ தவறு உள்ளது. மனிதருடைய கவர்ச்சி, வைபவத்தின் கவர்ச்சி போன்ற ஏதோ கவர்ச்சி உள்ளது. அதுவே ஈஸ்வரனிடமிருந்து தூரமாக்கி விடுகிறது. ஈஸ்வரனின் கவர்ச்சி சக்தி கொடுக்கின்றது. அகங்காரத்தை அழித்து விடுங்கள் என்று பாபா கூறியிருக்கின்றார். அகங்காரம் நிராகாரி ஸ்திதியில் நிலைத்திருக்க விடாது. அகங்காரம் ஒரு யோகிக்கு ஆபத்தானதாகும். அகங்காரம் தன்னைத்தானே ஏமாற்ற கற்றுத்தருகிறது. இதற்கு யார் மீதும் குற்றம் சுமத்தாதீர்கள். பிறருடைய குற்றம் உடனடியாக நினைவு வருவது அல்லது பிறரை குற்றவாளி ஆக்குவது, மேலும் தன்னுடைய குற்றத்தை மறைப்பது என்பது தன்னைத்தான் ஏமாற்றுவதாகும். அதனால் தன்மீது தான் கருணை காட்டி உண்மையான யோகி ஆக வேண்டும். உண்மையான யோகி ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் சகஜ யோகி ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.